சென்னை சூளைமேடு அருகே உள்ள ஒரு வீட்டில் இருந்து வந்த அலறல் சத்தம். ஓடிச் சென்று பார்த்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? சென்னை சூளைமேடு விநாயகபுரம் 2வது தெருவைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் அதே பகுதியில் டீக்கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி அமுதா. தினமும் வீட்டு வேலை முடிந்தவுடன் சீனிவாசன் கடைக்கு சென்று அவருக்கு உதவி செய்வது வழக்கம். இதே போன்றுதான் சம்பவம் நடந்த நாளன்றும் கடைக்கு சென்று வீடு திரும்பிய அமுதா வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் பதறிப்போன அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்துள்ளனர். அப்போது கத்தியால் குத்தப்பட்டு எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் அமுதா. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் இதுகுறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அமுதாவை கொன்றது யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என போலீசார் விசாரணை நடத்திய போது சிக்கியவர்தான் சாந்தகுமார். பிடிபட்ட நபர் அண்ணாநகர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பதும் இவர் சீனிவாசன் டீக்கடை அருகே ஜூஸ் கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது. இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உண்மை அனைத்தும் அம்பலமானது. ஜூஸ் கடை நடத்தி வரும் சாந்தகுமாருக்கு அதிக அளவில் கடன் தொல்லை இருந்து வந்துள்ளது. இதனை அடைக்க அவர் பல்வேறு வழிகளில் போராடி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் டீக்கடைக்கு வரும் அமுதா அணிந்திருந்த நகைகள் சாந்தகுமாரின் ஆசையை தூண்டியுள்ளது. இதனால் அவரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று டீக்கடைக்கு வந்துவிட்டு திரும்பிய அமுதாவை பின்தொடர்ந்து சென்ற சாந்தகுமார் வீட்டிற்குள் புகுந்து அமுதாவை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை தீ வைத்து எரித்துவிட்டு நகைகளுடன் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து நகைகளை மீட்டனர். மேலும் சாந்தகுமார் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து வருவதால் அமுதா நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.